இங்க பார், இனிமே உனக்கு எல்லாமே நான் தான். நீ என் கூட இருக்கும்போது அவரை எங்கேயாவது பார்த்துட்டு அப்பா அப்பா நீ ஓடுன, அப்புறம் நான் மனுஷாவே இருக்க மாட்டேன். புள்ள போனா போகுதுன்னு கழுத்து நிறுத்தி அப்படியே சாகடிச்சிருவேன், தெரிஞ்சுக்க. எனக்கு உன்னை விட என் வைராகியம் தான் முக்கியம். ஜாக்கிரதை. அம்மா, அவர் என்னோட அப்பா தானேம்மா? அரஞ்சனா, உனக்கு அப்பான்னு சொன்னதே நான் தான். இப்போ எனக்கே நீ அவரை அறிமுகப்படுத்தி வைக்கிறியா? நானே புருஷன் வேணான்னு வந்துட்டேன், உனக்கு என்னடி அப்பா வேண்டி கிடக்கு? நடந்ததெல்லாம் கூட இருந்து பார்த்தல, அப்புறம் என்னடி அவர் மேல உனக்கு பாசம் பொங்கிட்டு வருது? பொண்டாட்டி வேணும் புள்ள வேணும்னு நினைச்சிருந்தா அவர் இப்படி எல்லாம் பண்ணிருப்பாரா? இல்ல நம்மளதான் இப்படி தவிக்க விடுவாரா? சுஜா, என்னடி குழந்தை இப்படி கண்டபடி திட்டிட்டு இருக்க? என்ன விஷயம்? திட்டினதோட விட்டு நின்னு சந்தோஷப்படுங்க. எனக்கு வந்த கோவத்துக்கு இவள கோயிலே கொண்டு புதைச்சிருப்பேன். ஏய், என்ன இப்படி குழந்தை அபாண்டமா திட்டுற? ஏய், சும்மா வார்த்தை விடாத சுஜா. அப்படி என்ன குழந்தை தப்பு செஞ்சுட்டா? என்ன தப்பு செஞ்சாளா? கோயில்ல அவரை பார்த்ததும் அப்பான்னு ஓட பார்த்தா. இவளை இப்பவே மிரட்டி வைக்கலனா நாளைக்கு இவளும் என்ன நட்டாத்துல விட்டுட்டு போயிடுவா. ஓம் பொண்ணாச்சே, நீ கவலைப்படுறதுல நியாயம் இருக்கு. ஆமா, நான் பெத்தவங்களை தவிக்க விட்டுட்டு தான் ஓடி போனேன். அதுக்காக இப்ப நான் நொந்து வந்திருக்கும் போது குத்தி காட்டணுமா? டேய், சும்மா இருடா. இதையெல்லாம் சொல்லி காட்டுறதுக்கு இதுதான் நேரமா? ஆமா, இவ போன பிறகு நாம பட்ட வேதனையும் அவமானமும் இவளுக்கு எங்க புரிய போகுது? நாம அன்னைக்கே தூக்கல தொங்கி இருந்தா இவ இன்னைக்கு இப்படி எங்க போய் கண்ணை கசக்கிட்டு நிப்பா? தான் ஒரு குழந்தைய பெத்து அது தன்னோட மனசை நோகடிக்கிறப்பதான் பெத்த பாசமும் குழந்தைங்களால படுற வேதனையும் எல்லாருக்கும் புரியும். ஏண்டா அவளை நோகடிக்கிற? எல்லாம் அவளோட விதிப்பா. இதே நாமளா பார்த்து அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிருந்தா ஏண்டா இப்படி பண்ணேன்னு அவன் சட்டையை பிடிச்சு கேட்டிருக்கலாம்டா. இப்ப கேட்க முடியுமா? முடியாதுடா. ஏண்டா இது இவளா தேடிக்கிட்ட வாழ்க்கை. இந்த கஷ்ட நஷ்டம் எல்லாம் இவளுக்கு மட்டும்தான்டா சொந்தம். அம்மா, இவ இப்படி வந்து நிக்கும் போது நாம படுற வேதனை இவளுக்கு இப்போது புரியட்டும். புரியுது. உங்க வார்த்தையை மீறி நான் கல்யாணம் பண்ணது தப்புதான். அதுக்காக தான் நான் இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேனே. இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா நான் ஏன் இஷ்டத்துக்கு முடிவு எடுத்திருக்க மாட்டேன். அதத்தான் நானும் சொல்றேன். உன் இஷ்டத்துக்கு முடிவெடுக்கிற குணத்தை நீ இன்னும் மாத்திக்கல. வாடி. சுஜா, டேய் பிரபா, ஏண்டா அவளை இப்படி பேசிட்ட? அம்மா, உனக்கு உன் பொண்ணுங்கிற பாசத்தை விட எனக்கு என் தங்கச்சி மேல பாசம் நிறையவே இருக்கு. அவ ஓடி போனப்ப போனா போறான்னு விட்டுட்டோம். இப்ப திரும்பி வந்தப்ப மன்னிச்சு ஏத்துக்கிட்டோம். இப்படியே விட்டா அவ பண்ற தப்பு அவளுக்கு எப்படி புரியும்? அதான் நான் அப்படி பேசினேன். மா, சுஜாதா சாப்பிடாம கோயிலுக்கு போனா. போங்க, போய் அவளை சாப்பிட வைங்க. ஏண்டா போங்க. இந்த பாசத்தெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இப்படி பேசுனியா? வாமா. போடா. சுஜா, சுஜா, உன்னை மறக்கணுங்கிறதுக்காக தான் நான் குடிச்சிட்டு வந்தேன். இப்போ உன் பேரையே சொல்லி கூப்பிட்டு இருக்கேன் பாரு. மனசு ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்க. உமா, உமா, கதவு திறவுமா. உமா, என்ன வாசனை பிடிக்கிறியா? குடிச்சிருக்கீங்களா மாமா? எஸ், ஃபுல்லா குடிச்சிருக்கேன். பட் ஐ அம் ஸ்டேடிங். மாமா, ஏய், டோன்ட் டச். நான் ஏன் குடிச்சேன்னு நீ கேட்டியா? மாமா, நீ கேட்கல. ஆனா நீ கேட்கலன்னாலும் நான் சொல்லுவேன். அது என் கடமை. என் மனசுக்குள்ள இருக்கிறத யாருக்கிட்டையாவது கொட்டணும். எல்லாம் உள்ள வந்து கொட்டலாம் வாங்க. தொடாத, கையெடு. இன்னைக்கு நான் அவளை பார்த்தேன். இன்னைக்கு நான் சுஜாதாவை பார்த்தேன். கோவில்ல பார்த்தேன். கூட சந்தியாவும் இருந்தா. என்ன பார்த்ததும் சந்தியா அப்பான்னு ஓடி வந்தா. ஆனா அவ குழந்தைய கண்டவங்கலாம் போக கூடாதுன்னு தடுத்துட்டா. தொடாத. நான் கண்டவனா? சந்தியாவை பெத்தவன்.
என் குழந்தை என்கிட்ட வரவிடாம தடுக்கிறதுக்கு அவ யாரு? நான் கேக்குறேன், அவ யாரு? மாமா அதெல்லாம் அப்புறம் கேட்டுக்கலாம் மாமா. என்னத்த கேக்குறது? தொடாத. எதை கேக்குறது? எப்படி கேக்குறது? வேணாம். இனி நான் அவளை பார்க்கவும் வேண்டாம், எதையும் கேட்கவும் வேண்டாம். அவ முகத்துல முழிக்கவும் மாட்டேன். ஆனா என் குழந்தை எப்படி கொண்டு வருதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு தெரியும். காட்டுறேன். நான் யாருங்கிறத காட்டுறேன். 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 சந்தியா, சந்தியா, ஹலோ பாட்டி, நான் உமா பேசுறேன். ஒரு நிமிஷம் இரு உமா. பூரணி, உமா கிட்ட இருந்து போன் கால் வந்திருக்கு. என்னங்க? எழுந்திருங்க, உமா பேசுறாங்க, எழுந்திருங்க. என்னடி ஒரு போன் காலுக்கு போய் இப்படி சத்தம் போடுற? விட்டா டங்கு டங்குன்னு பேயாட்டமே ஆடும். முதல்ல போன் எடுத்தீங்க வைங்கம்மா. அந்த ஸ்பீக்கர் ஆன் பண்ணி கொண்டாந்து இப்படி வை வை. ஆரம்பி. உன்னோட போன் காலுக்காக தான் இந்த ஊரு உறவும் காத்துக்கிட்டு இருக்கு. சொல்லுமா. பாட்டி, மாமா குடிச்சிட்டு வந்திருக்காரு. நிதானமே இல்லாம உளறிட்டு இருக்காரு. ஐயோ, என்னங்க இது? சிவா குடிச்சிட்டு வந்திருக்கானாங்க. மனுஷன் ஒரு பொம்பளைட்ட மாட்டினாலே பீர்ல ஆரம்பிப்பான். உன் மாதிரி 5-6 பொம்பளைட்ட மாட்டினா அந்த சரக்கு இந்த சரக்குன்னு கடைசியில் சாராயம் வரைக்கும் போய் நிப்பான். சும்மா இருங்கப்பா. அம்மா, சிவா ஏன் குடிச்சா, என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க சீக்கிரமா. இரு உமா. சிவா எதனால குடிச்சிட்டு வந்தான்? ஏதாவது காரணம் சொன்னானம்மா? அத சொல்றதுக்கு முன்னாடி தான் நீ எங்க திரும்பி புலம்ப ஆரம்பிச்சிட்டியே. சரி சரி சொல்லு. மாமா இன்னைக்கு கோவில்ல சுஜாதாவையும் சந்தியாவையும் பாத்திருக்காரு. மாமாவை பார்த்ததும் சந்தியா அப்பான்னு ஆசையா ஓடி வந்திருக்கா. ஆனா அந்த கடங்காரி அப்பாவும் கிடையாது ஒண்ணும் கிடையாதுன்னு போக கூடாதுன்னு தடுத்திருக்கா. பெத்த குழந்தைய தூக்கி கொஞ்சம் முடியலையேன்னு மாமா ரொம்ப மனசு உடைஞ்சு போய் இப்படி குடிச்சிட்டு வந்திருக்காரு பாட்டி. ஓ அப்படியா? என்ன ஓ அப்படியா? கதையா கேக்குற? இதா பாருமா, ஒரு ஆம்பளையோட மன வருத்தத்துக்கு போதை மருந்தா இருக்க கூடாது. பொம்பளைக்கு காட்டுற பாசம் தான் அவனுக்கு மருந்தா இருக்கணும். எங்க அடிபட்டாலும் அவன் உங்ககிட்ட வந்து ஆறுதல் தேடுற அளவுக்கு ஒரு பொசிஷனை கிரியேட் பண்ணிக்க. ஃப்ரெண்டு, பிலாசபர், கைடா மாறு. உன் காலடியிலையும் கிடப்பான், உன் கழுத்துல ஒரு தாலியும் கட்டுவான். இல்ல தாத்தா, இந்த விஷயத்துல மாமாவுக்கு எப்ப என்ன தோணுனாலும் அது உடனே என்கிட்ட சொல்றாரு. இன்னைக்கு கூட குடிச்சிட்டு வந்த பிறகு சுஜாதாவோட உறவே எனக்கு வேணாம், அவளால பட்ட ஆமானெல்லாம் எனக்கு போதும், இனிமே நான் அவன் முகத்திலே முழிக்க மாட்டேன்னு ஒரேடியா புலம்பிட்டு இருக்காரு தாத்தா. நல்ல விஷயமாச்சே. இதையே சாக்கா வச்சுக்கிட்டு அவனை சூடு ஏத்துமா? இப்ப புலம்ப ஆரம்பிச்சிருக்கான்ல, கதற விடு. ஒரு பொம்பளையோட சக்சஸ் ஆம்பளை கதற விடுறதெல்லாம் இருக்கு. சரி தாத்தா, நான் பாத்துக்கிறேன். உமா, என்னம்மா? முடிஞ்சே போச்சுன்னு நாம நினைச்ச உறவு இப்ப கடவுள் புண்ணியத்துல திரும்பவும் கைகூடி வந்திருக்குமா. நாம இப்படி எல்லாம் பண்ணணுமான்னு நினைக்காம கிடைச்ச சான்ஸ நல்லா யூஸ் பண்ணிக்கோ, புரிஞ்சதா? ஆமா, நான் உன் பொண்ணு, எதையும் மிஸ் பண்ண மாட்டேன். உங்க எல்லாரோட ஆசையும் கண்டிப்பா நிறைவேற்றுவேன். இப்ப நான் வச்சிடுறேன். நல்ல குடும்பம், நல்ல தாய், நல்ல அட்வைஸ். அம்மா, என்னங்க? ஒரு குடும்பம் உருப்படுறதுக்கு உண்டான அத்தனை வழிகளையும் அருமையா சொல்லிட்டு இருக்க. நாமெல்லாம் எங்கேயோ போறோம் பாரு. வியாக்கியானம் போதும், படுத்து தூங்குங்க. இதுக்கு மேல படுத்து தூங்குறதா? தூக்கத்தை தான் கெடுத்து குட்டிச்சோறு பண்ணிட்டீங்களா அம்மாளும் மாவளும்? வாங்க அப்படியே தூக்கத்தில் நடந்துகிட்டே பேசுவோம். ஆமா, புலம்பாம போங்க. சப்பாடா, எப்படியோ ராத்திரி தூக்கம் கெட்டதான் மிச்சம். எப்படியோ சிவா தாவாயாலேயே பொண்டாட்டி உறவை வேணான்னு சொல்லிட்டான்ல, அது நம்ம அதிர்ஷ்டம் தானே. ரொம்ப சந்தோஷப்படாதமா. ஆம்பளைங்க தண்ணி போட்டான்னா 1008 சத்தியம் பொம்பளைங்க தலையில அடிச்சு பண்ணுவானுங்க. அத பொம்பளைங்க நம்பிட கூடாது. இப்ப நானே இருக்கேன், உங்க அம்மா தலையில அடிச்சு எத்தனை சத்தியம் பண்ணிருக்கேன் தெரியுமா? இருங்க இருங்க, அப்படி எனக்கு என்ன சத்தியம் பண்ணி கொடுத்துட்டீங்க? உலகத்திலேயே ஒல்லியான பொம்பளைன்னு உன் தலையில அடிச்சு எத்தனை தடவை சத்தியம் பண்ணிருக்கேன். இது நிஜமா? கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அப்போ சுஜாதாவோட உறவு வேண்டான்னு சிவா போதையில தான் சொன்னானா? அப்படியும் இருக்கலாம். இப்ப அப்படி சொன்ன நாளைக்கு அவதான் வேணும்னு அவளை ஓடி கட்டியும் புடிச்சுக்கலாம். கொஞ்சம் வாய் மூடுறீங்களா? ஏண்டி, கல்யாணத்துக்கு அப்புறம் சுதந்திரமா திறக்கிறது இந்த வாயை ஒன்னதான்.
அதையும் மூட சொல்றியா? எதையாவது அபசகுனமா பேசிக்கிட்டே இருக்காதீங்க. தெரியாம தான் கேக்குறேன். நீங்க இந்த பக்கமா இல்ல அந்த பக்கமா? ஒண்ணும் புரியல. எனக்கும் தான் ஒன்றும் புரியல. என்ன சொல்றீங்க? மனுஷனுக்கு மொத்தம் 2 மனசு. என் உள் மனசு பேசுறப்ப நான் அந்த பக்கம் இருக்கிறேன், வெளி மனசு பேசுறப்ப நான் இந்த பக்கம் இருக்கிறேன். நியாயமும் அநியாயமும் என்ன வாட்டி வதைக்குதுடி. அநியாயத்துக்கும் நியாயத்துக்கும் நடக்கிற சண்டை இந்த உலகம் ஆரம்பிச்ச நாள் இருந்தே கண்டினியூ ஆயிட்டு இருக்குது. நியாய அநியாயத்தை பத்தி எல்லாம் நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்படி எப்பவாவது சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப தாண்டி நான் அருள்வாக்கெல்லாம் சொல்லுவேன். நீ வேண்டான்னு சொன்னா நான் விட்டுட்டு போறேன். உன் பேச்ச நான் என்னைக்கு கண்டு மீறி இருக்கேன். நான் இப்போ நான் எப்பவுமே இந்த பக்கம்தான். அதனாலதான் சொல்றேன், சிவா சுஜாதா பின்னாடி போகாம பாத்துக்க வேண்டியது உமாவோட கையில தான் இருக்கு. அவதான் உஷாரா இருக்கணும். உமா ரொம்ப உஷாராதான் இருக்கா. நீங்க சும்மா இருங்க. சட்டு புட்டுன்னு காய நகர்த்தி சிவாவுக்கும் உமாவுக்கும் கல்யாணத்தை முடிச்சாகணும். ஏண்டி, சிவாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகல, அப்புறம் எப்படி நீ இன்னொரு கல்யாணம் பண்றத? அத அறுத்து விட்டுட்டு தானே இன்னொரு கல்யாணம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏய் வாடி போலாம். இந்த மனுஷனோட பேசிக்கிட்டு ஏண்டி, எந்திரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா எட்ஜில் வந்து உட்கார்ந்துருக்க வேண்டாமா நீ? அர்த்தராத்திரியில ஏங்க இப்படி வாய் பேசிக்கிட்டு? போய் தூங்குங்க. ஆமா, ஏதோ அந்த அறுத்து கட்டுறதை பத்தி பேசினாங்களே, பேசாம இவ்வளவு அறுத்து கட்டிட்டு நான் இன்னொரு கல்யாணம் பண்ண எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல? இப்படி ஒரு நினைப்பு இருக்கா? செஞ்சிருவீங்களோ? அடியே, எல்லா ஆம்பளைங்களுமே கிட்டத்தட்ட இப்படித்தான் ஒரு சபலத்தோட இருக்கானுங்க. ஆனா செய்யறதுக்கு அதுக்கான தைரியம் வேண்டாமா? கெட்டு போறதுக்கு மச்சம் வேணும்டி. தெரியுது இல்ல உங்க லட்சணம் என்னன்னு? அப்புறம் எதுக்கு வெட்டி பேச்சு? அவகிட்ட பேசுனா வாய மூடுங்கிறா, தனியா பேசுனா வெட்டி பேச்சுங்கிறா. ஒரு ஆம்பளை என்னதான் பண்ண முடியும்? சுதந்திரமா காலை நீட்டி இப்படியாவது மௌனமா சிந்திப்போம். ஆமா, இந்த மூலிகையை காவல் காத்துக்கிட்டு இருந்த எலும்பு கூடு என்ன அழிக்க பார்த்துச்சு. நான் நாகக்கண்ணி கொடுத்த நாகக்கல்ல வச்சு அத அழிச்சிட்டேன். மூசா, நான் இந்த வனமோகினி. என்னை விரும்பின ஒரு முனிவனோட சாபத்தினால் இத்தனை யுகமாக நான் கிளியாக அடைப்பட்டு கிடந்தேன். ஆனால் இன்று உன்னால் எனக்கு சாப விமோச்சனம் கிடைத்தது. மிக்க நன்றி மூசா. உனக்கு என்ன வேண்டும் மூசா? கேள், நான் தருகிறேன். நான் ஆத்ம கமலம் இருக்கும் இடத்திற்கு போகணும். அப்படியா? ஆமாம். நான் உனக்கு புஷ்ப விமானம் பரிசாக தருகிறேன். நீ அதில் ஏறி உட்கார்ந்தால் ஆத்ம கமலம் இருக்கும் இடத்திற்கு அது உன்னை கொண்டு போய்விடும். இங்கே வா. நீ அந்த புஷ்ப விமானத்தில் ஏறி ஆத்ம கமலம் இருக்கும் இடத்திற்கு செல். உனக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் என்னை அழை, நான் கண்டிப்பாக வருவேன். நன்றி. அப்போ இந்த மூலிகை என்னிடம் கொடுத்து விடு. நான் வருகிறேன்.